என்ஐஏ அவிசன் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் இருந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் பதவிக்கு புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாயிருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலை இந்தியாவின் பல்வேறு விமான நிலையங்களில் கிடைக்கிறது. இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 12ஆம் வகுப்பு முதல் படித்திருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 வயது முதல் 27 வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம் 14,000 முதல் அப் டு 28 வரை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 4,103 காலி பணியிடங்கள் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 400 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணியிருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி எடுத்தீங்கன்னா 15/4/2026 சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு எழுத்து தேர்வு மற்றும் இன்டர்வியூ அடிப்படையில் வந்து எடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஆர்வமுள்ளவர்கள் அதிகாரப்பூர்வ நிலையத்தில் சென்று ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். மேலும் இந்த வேலையை பத்தி முழு தகவல் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உடனே நீங்க இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் இதுக்குள்ள வந்து போயிட்டு அப்ளை நவ் வந்து கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிரியேட் அக்கௌண்ட் வரும். இதுல ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, போன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா இந்த கெரியர் ஜாப்ஸ்குள்ள போயிட்டு கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த லாகின் குள்ள கொடுத்துட்டு நீங்க வந்துட்டு ஓபன் பண்ணி உடனடியாக இப்பவே நீங்க வந்து செக் அவுட் வந்து பண்ணிக்கலாம். ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போறோடைய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் சொன்னா கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டால வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸ் சைடில் இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரயில்வே துறையிலிருந்து மீண்டும் ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்குது நண்பர்களே. இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நேர்காணல் பேஸ் பண்ணி தான் எடுக்க போறாங்க. எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் கிடையாது. சோ ஏப்ரல் மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிக்காங்க. இதோடைய முழு அப்டேட் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com அல்லது naveen99650@gmail.com அல்லது naveen73585@gmail.com இந்த 3 மெயில் ஐடி மூலமாக உங்களோட கொரிஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். சரி, வாங்க நம்ம பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்ம இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறதா அந்த ரயில்வே துறையுடைய அபிஷியல் வெப்சைட். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் லிங்க் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபார்ம் டீடைல்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். சோ இதுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா செலக்ட் எந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்டிங் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சோ அந்த போஸ்டிங் வந்து ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு அந்த கோடு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகி வரும். சோ இதுல வந்துட்டு நேம் ஆஃப் த அப்ளிகன்ட், உங்க ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் ஜெண்டர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் ஸ்டேட்டஸ், அப்ளைங் ஏஜென்ட் கேட்டகரி டீடைல்ஸ், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கன்ஃபார்ம் இமெயில் ஐடி. சோ இந்த மாதிரி வரும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்குமே வந்து தனித்தனியா உங்களுக்கு வந்துட்டு நீங்க ஆன்லைன்ல வந்து இப்படிதான் ஆன்லைன் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். சோ ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வெப்சைட் லிங்க். அதுக்கப்புறம் இப்ப அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து பார்க்க போறோம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் வந்திருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் ஹெச்ஆருக்கு வந்து யூஆர் கேட்டகரிக்கு வந்து 8 காலி பணியிடங்களும், எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு வந்து 2 காலி பணியிடங்களும், ஓபிசிக்கு வந்து 1 காலி பணியிடங்களும், எஸ்சி கேட்டகரிக்கு 3 காலி பணியிடங்களும், எஸ்டி கேட்டகரிக்கு 1 காலி பணியிடங்களும், ஒட்டுமொத்தமாக 15 காலி பணியிடங்கள் அப் டு 30 வயசு இருக்கிறவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ 2 போஸ்ட் ரிசர்வ் கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. டிகிரி எடுத்து படிச்சிருந்திருக்கணும். இதுக்கு அடிஷனல் குவாலிபிகேஷன் இருக்குன்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. யூஆர் அண்ட் எக்கனாமிக் வீக் பர்சன் அண்ட் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மாற்றுத்திறனாளிகள் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 50% மார்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இருக்கணும். சோ எக்ஸப்ட் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மாற்றுத்திறனாளிக்கு வந்து 45% மினிமம் மார்க் எடுக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக ரிட்டன் டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பதா சொல்லியிருக்காங்க. 125 அப்ஜெக்டிவ் டைப்ஸ் வந்து கொஸ்டின் இருக்கும். 2.5 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. சோ எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா 50 மினிட்ஸ் மாற்றுத்திறனாளிக்கு வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. பாசிங் மார்க் வந்து பாத்தீங்கன்னா யூஆர் எக்கனாமிக் 50%, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மாற்றுத்திறனாளிக்கு 45% வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பேஸ் பண்ணி இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் வந்து 100% வந்து கண்டிப்பா இருக்கணும் வந்து சொல்லிட்டாங்க.
அதற்கு அடுத்தபடி ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா as per கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருடம், ஓபிசிக்கு வந்து 3 வருடம், மாற்றுத்திறனாளிக்கு வந்து 10 வருடம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி யார் யார் விண்ணப்பிக்கலாம் டீடைல்ஸ் இருக்குது. நேச்சர் ஆஃப் தி அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் மெமோரைசேஷன் லீவ் பாலிசி டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதற்கான மாத சம்பளம் 20,000 இருந்து அப் டு 60,000 சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. 8.1 lakhs வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டா சிடிசி கொடுத்திருக்காங்க. அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 300 ரூபாய். எக்கனாமிக் வீக் பர்சன் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிக்கு 100 ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னா ஹெல்ப் டெஸ்க் நம்பர் இருக்குது, இமெயில் வந்து கொடுத்திருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 14 டிஃபரெண்ட் லொகேஷன் அக்ராஸ் இந்தியா லெவலுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நமது தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை லொகேஷனுக்கு வந்து உங்களுக்கு சென்டர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் வந்து 40 கொஸ்டினும், டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 40 மார்க்ஸும், சோ டெஸ்ட் அண்ட் ரீசனிங் வந்து 45 மார்க்ஸும். இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும். சோ ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும்? 1 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதுக்கப்புறம் 10th 12th டிப்ளமோ கிராஜுவேஷன், அதுக்கப்புறம் கேஸ்ட் சர்டிபிகேட், ஐடென்டி ப்ரூஃப்கான ஒரு சர்டிபிகேட் டீடைல்ஸ், பேன் கார்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட், எனி அதர் சப்போர்ட் டாக்குமெண்ட், மாற்றுத்திறனாளிகள் அதோட சர்டிபிகேட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிபிகேட் வந்து கொண்டு வரணும் வந்து சொல்லிருக்காங்க. 27/4/2026 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியே வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரி வந்து உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த 11 காலி பணியிடங்கள். அதுல வந்துட்டு உங்களுக்கு உயர் கேட்டகரிக்கு வந்து 4 காலி பணியிடங்களும், எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு வந்து 1, ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு வந்து 1, எஸ்டிக்கு 3, ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு 32 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு அதாவது வந்துட்டு மாற்றுத்திறனாளிக்கு 2 தனியா வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ மினிமம் குவாலிஃபைங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 years வந்து கேட்டிருக்காங்க. செலக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் சேம் டிட்டோ அதேதான். ரிட்டன் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், எக்ஸாமினேஷன். ரிட்டன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 60%, இன்டர்வியூ வந்து 40%, டோட்டலா 100% பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. சோ மாற்றுத்திறனாளிகள் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் வந்து கொடுத்திருக்காங்க. இதற்கான மாத சம்பளம் 40,000 இருந்து அப் டு வந்து 1,40,000 சம்பளம். அதாவது அப்ராக்சிமேட்டா வந்துட்டு இயர்லி சிடிசி 16 lakhs வந்து கொடுத்திருக்காங்க. சோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ஜெனரல் கேட்டகரி ஓபிசிக்கு 600 ரூபாய், எக்கனாமிக் வீக் பர்சன் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிக்கு வந்து 300 ரூபாய் கொடுத்திருக்காங்க. சோ ஹெல்ப் டெஸ்க் டீடைல்ஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. டேட்டா நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சோ இதுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6 லொகேஷன் டெல்லி, குர்கான், கொல்கத்தா, பெங்களூர், மும்பை, ஹைதராபாத், குவாத்தி. சோ இந்த லொகேஷனுக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஏரியா டாபிக்ஸ் வந்து என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு சிலபஸ் முதற்கொண்டு கொடுத்திருக்காங்க. சோ இதோடைய மெட்டீரியல் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோல லெஃப்ட் சைட் கார்னர்ல உங்களுக்கு வந்து வரும். சோ அந்த மெட்டீரியல் வந்து நீங்க டேட்டா போய் பர்ச்சேஸ் பண்ணி உடனே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ இதுக்கும் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 27/4/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா வந்து பிரைவேட்டா வந்து chat பண்ணலாம். பிசினஸ் ரிலேட்டட் queries கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com அல்லது naveen73585@gmail.com அல்லது naveen99650@gmail.com இந்த 3 மெயில் ஐடி மூலமாக உங்களோட queries எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். இந்த 3 மெயில் ஐடியும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கோம். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம்.